சூரா அல் மும்தஹினா அத்தியாயம் 60. மொத்த வசனங்கள் 13. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். நம்பிக்கை கொண்டோரே, எனது பாதையிலும் எனது திருப்தியை நாடியும் அறப்போருக்கு புறப்படுவோராக நீங்கள் இருந்தால் எனது பகைவரையும் உங்கள் பகைவரையும் நீங்கள் அன்பு செலுத்தும் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்களிடம் வந்துள்ள உண்மையை மறுக்கின்றனர். உங்கள் இறைவனாகிய அல்லாஹுவை நீங்கள் நம்பியதற்காக இத்தூதரையும் உங்களையும் ஊரை விட்டு அவர்கள் வெளியேற்றினார்கள். அவர்களிடம் இரகசியமாக அன்பை செலுத்துகிறீர்கள். நீங்கள் பகிரங்கப்படுத்தியதையும் மறைத்ததையும் நான் நன்கு அறிபவன். உங்களில் இதை செய்பவர் நேர்வழி தவறிவிட்டார். அவர்கள் உங்கள் மீது சக்தி பெற்றால் உங்களுக்கு பகைவர்களாகி உங்களை துன்புறுத்திட தமது கைகளையும் நாவுகளையும் உங்களை நோக்கி நீட்டுவார்கள். நீங்கள் ஏக இறைவனை மறுப்பதை அவர்கள் விரும்புகின்றனர். கியாமத் நாளில் உங்களின் உறவினரும் உங்கள் சந்ததிகளும் உங்களுக்கு பயன் தரவே மாட்டார்கள். உங்களுக்கிடையே அவன் தீர்ப்பளிப்பான். நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன். உங்களை விட்டும் அல்லாஹுவை அன்றி எதனை வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகியவர்கள். உங்களை மறுக்கிறோம். அல்லாஹுவை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று கூறிய விஷயத்தில் இப்ராஹீமிடமும் அவருடன் இருந்தோரிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன். அல்லாஹுவிடமிருந்து உங்களுக்கு எதையும் செய்ய நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை என்று இப்ராஹீம் தம் தந்தையிடம் கூறியதை தவிர இதில் அவரிடம் முன்மாதிரி இல்லை. எங்கள் இறைவா, உன்னையே சார்ந்திருக்கிறோம். உன்னிடமே திரும்பினோம். மீளுதல் உன்னிடமே உள்ளது. எங்கள் இறைவா, உன்னை மறுப்போருக்கு சோதனையாக எங்களை ஆக்கிவிடாதே. எங்களை மன்னிப்பாயாக. எங்கள் இறைவா, நீயே மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்றும் பிரார்த்தித்தார். உங்களுக்கு, அதாவது அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புவோருக்கு அவர்களிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யார் புறக்கணிக்கிறாரோ அல்லாஹ் தேவைகளற்றவன், புகழுக்குரியவன். உங்களுக்கும் நீங்கள் யாரை பகைத்தீர்களோ அவர்களுக்கும் இடையே அல்லாஹ் அன்பை ஏற்படுத்திடக்கூடும். அல்லாஹ் ஆற்றலுடையவன். அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடாதோருக்கும் உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாதோருக்கும் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை. நீதி செலுத்துவோரை அல்லாஹ் விரும்புகிறான். மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடுவோர், உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றியோர், உங்களை வெளியேற்றுவதற்கு உதவி புரிந்தோர் ஆகியோரை உற்ற நண்பர்களாக ஆக்குவதையே அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்கிறான். அவர்களை உற்ற நண்பர்களாக்கிக் கொள்வோரே அநீதி இழைத்தவர்கள். நம்பிக்கை கொண்டோரே, நம்பிக்கை கொண்ட பெண்கள் ஹிஜ்ரத் செய்து உங்களிடம் வந்தால் அவர்களை சோதித்து பாருங்கள். அவர்களது நம்பிக்கையை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் என்று நீங்கள் அறிந்தால் அவர்களை ஏக இறைவனை மறுப்போரிடம் திருப்பி அனுப்பிவிடாதீர்கள். இவர்கள் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டோர் அல்லர். அவர்கள் இவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டோரும் அல்லர். அவர்கள் இப்பெண்களுக்காக செலவிட்டதை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அவர்களுக்குரிய மனக்கொடைகளை நீங்கள் வழங்கினால் அவர்களை நீங்கள் மணந்து கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை. ஏக இறைவனை மறுக்கும் பெண்களுடன் முன்னர் செய்த திருமண ஒப்பந்தங்களை தொடராதீர்கள். நீங்கள் செலவிட்டதை நீங்கள் கேளுங்கள். அவர்கள் செலவிட்டதை அவர்கள் கேட்கட்டும். இதுவே அல்லாஹுவின் கட்டளை. உங்களுக்கிடையே அவன் தீர்ப்பளிக்கிறான். அல்லாஹ் அறிந்தவன், ஞானமிக்கவன். உங்கள் மனைவியரில் யாரேனும் ஏக இறைவனை மறுப்போரிடம் சென்ற பின் நீங்கள் மறுப்போரை வெற்றி கொள்ளும் போது யாருடைய மனைவியர் சென்று விட்டார்களோ அவர்கள் செலவிட்டதற்கு சமமானதை
போரில் கைப்பற்றும் பொருட்களிலிருந்து அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டுள்ள அல்லாஹுவை அஞ்சுங்கள். நபியே, நம்பிக்கை கொண்ட பெண்கள் உம்மிடம் வந்து, அல்லாஹுவுக்கு எதையும் இணை கற்பிக்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், எங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டோம், நாங்களாக இட்டுக்கட்டி எந்த அவதூறையும் கூற மாட்டோம், நல்ல விஷயத்தில் உமக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று உம்மிடம் உறுதிமொழி கொடுத்தால் அவர்களிடம் உறுதிமொழி எடுப்பீராக. அவர்களுக்காக அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக. அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ் யாரை கோபித்து விட்டானோ அந்த கூட்டத்தை உற்ற நண்பர்களாக்கிக் கொள்ளாதீர்கள். ஏக இறைவனை மறுப்போர் மன்னரை வாசிகள் எழுப்பப்படுவார்கள் என்பது பற்றி நம்பிக்கை இழந்தது போல் இவர்கள் மறுமையை பற்றி நம்பிக்கை இழந்து விட்டார்கள்.